Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. Veranda Race. பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. மூன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அமீர் நடிப்பில் ஆதம்பாபா இயக்கத்தில் உயிர் தமிழுக்கு வருகிற மே 10 முதல் திரையரங்குகளில். காங்கிரஸ் கட்சியின் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் பிரிவு தலைவர் பதவியிலிருந்து சாம் பிட்ரோடா ராஜினாமா செய்ய முடிவெடுத்திருப்பதாக அக்கட்சியின் ஊடக பிரிவு செயலாளர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். பிட்ரோடாவின் முடிவை கட்சி தலைவர் கார்கே ஏற்றுக்கொண்டதாகவும் பிட்ரோடாவின் இந்த முடிவு சொந்த விருப்பத்தின் பேரில் எடுக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா முழுவதும் பேசுபொருளான சாம் பிட்ரோடா யார்? தென்னிந்தியர் குறித்து அவர் முன்வைத்த விமர்சனம் ஏன் அரசியல் பேசுபொருளானது? வாருங்கள் முதலில் சாம் பிட்ரோடாவை குறித்து தெரிந்து கொள்ளும். சாம் பிட்ரோடாவின் இயற்பெயர் சத்ய நாராயணா பிட்ரோடா. இவர் இந்தியாவிற்கு தொலைபேசி சேவையை கொண்டு வந்து சிறந்த கவரேஜ் வழங்கியதில் பெரும் பங்காற்றியதாக பாராட்டப்படுகிறார். தற்போது அமெரிக்காவில் வசித்து வரும் சாம் பிட்ரோடா ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தபோது அவரின் ஆலோசகராக இருந்தார். 2004 தேர்தலில் UPA ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஆட்சி அமைத்த போது அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் பிட்ரோடாவை இந்திய தேசிய அறிவு ஆணையத்தின் தலைவராக ஆக்கினார். கடந்த 2009ஆம் ஆண்டு மன்மோகன் சிங்குக்கு பொது உள்கட்டமைப்புக்கான ஆலோசகராக இருந்தார். சர்ச்சை கருத்துக்களுக்கு சாம் பிட்ரோடா புதியவர் இல்லை என்றாலும் இந்த முறை அவர் தெரிவித்திருந்த கருத்து எழுப்பிய சர்ச்சை மிகப்பெரிய அளவில் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவரின் கருத்துக்களில் இருந்து விலகிக் கொள்வதாக கூறியிருக்கும் காங்கிரஸ் கட்சி அவரது கருத்து துரதிர்ஷ்டவசமானது என்றும் தெரிவித்துள்ளது. அப்படி சாம் பிட்ரோடா பேசியது என்ன? பிரபல ஆங்கில நாளிதழுக்கு அவர் அளித்த பேட்டியில் 75 ஆண்டுகளாக இந்தியர்கள் எவ்வாறு ஒற்றுமையாக வாழ்கிறார்கள் என்று தெரிவித்த அவர் காங்கிரஸ் கட்சி நாட்டை வேற்றுமையிலும் ஒற்றுமையாக வைத்திருந்தது என்று தெரிவித்தார். இது குறித்து அவர் விரிவாக கூறும்போது, அங்கொன்றும் இங்கொன்றுமாய் நடந்த சண்டைகளை தவிர்த்து நாங்கள் அனைவரும் 75 ஆண்டு காலம் மகிழ்ச்சியான சூழ்நிலையில் வாழ்ந்திருக்கிறோம். இந்தியா போன்ற பன்முகத்தன்மை கொண்ட நாட்டை எங்களால் ஒற்றுமையாக வைத்திருக்க முடியும். கிழக்கில் உள்ள மக்கள் சீனர்களைப் போல தோற்றமளிக்கலாம், மேற்கில் உள்ளவர்கள் அரேபியர்களைப் போலவும், வடக்கில் உள்ள மக்கள் ஒருவேளை வெள்ளையர்கள் போலவும், தெற்கில் உள்ளவர்கள் ஆப்பிரிக்கர்களைப் போலவும் தோற்றமளிக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நாங்கள் அனைவரும் சகோதர சகோதரிகள். வெவ்வேறு மொழிகள், மதங்கள், உடைகள், வெவ்வேறு உணவு பழக்க வழக்கங்களை நாங்கள் மதிக்கிறோம் என்று தெரிவித்திருந்தார். அவரின் இந்த கருத்துதான் தற்போது அரசியல் பேசுபொருளாயிருக்கிறது. தெலுங்கானா மாநிலங்களில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி குடியரசுத் தலைவர் தேர்தலின் போது தற்போதைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் கருப்பு நிறம் காரணமாகவே அவரை காங்கிரஸ் கட்சி தோற்கடிக்க முயன்றது என்று இப்போது புரிந்து கொள்ள முடிகிறது என கூறியிருக்கிறார். தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி, இன்று மிகவும் கோபத்தில் இருக்கிறேன். என்னை யார் அவதூறாக பேசினாலும் நான் கோபப்பட போவதில்லை. அதனை என்னால் பொறுத்து கொள்ள முடியும். ஆனால் இளவரசரின் தத்துவ ஆலோசகர் தெரிவித்துள்ளது மிகப்பெரிய அவதூறு என்னுள் கோபத்தை நிரப்பியுள்ளது. இளவரசரின் மாமா அமெரிக்காவில் வசிக்கிறார் என்று இன்றுதான் நான் அறிந்து கொண்டேன். அந்த மாமா அவரின் தத்துவ ஆலோசகர் மற்றும் வழிகாட்டியுமாக இருக்கிறார். இளவரசரின் அந்த வழிகாட்டி இன்று மிகப்பெரிய ரகசியத்தை இன்று உடைத்துள்ளார். கருமையான நிறம் கொண்டவர்கள் அனைவரும் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தவர்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார் என பிரதமர் மோடி பேசியது கடும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இதில் பிரதமர் மோடி இளவரசர் என்று குறிப்பிட்டது ராகுல் காந்தியையும் அவரது மாமா தத்துவ ஆலோசகர் என்று குறிப்பிட்டது சாம் பிட்ரோடாவையும் கூறியுள்ளார். சாம் பிட்ரோடாவின் பேச்சு சர்ச்சையானது இது மட்டுமல்ல. முன்னதாக கடந்த மாதம் சாம் பிட்ரோடாவின் வீடியோ பேச்சு ஒன்று சர்ச்சையானது. அதில் அவர் அமெரிக்காவில் பரம்பரை சொத்து வரி சட்டம் அமலில் உள்ளது. உதாரணமாக ஒருவரிடம் $10 கோடி மதிப்பிலான சொத்து இருந்தால் அவர் உயிரிழக்கும் போது 55% சொத்தை அரசு எடுத்துக்கொள்ளும். மீதமுள்ள 45% சொத்துக்கள் மட்டுமே அவருடைய வாரிசுகள் பிரித்து எடுத்துக்கொள்ள முடியும். இது ஒரு நல்ல சட்டம். இது எனக்கு நியாயமாக தெரிகிறது என கூறினார். ஆனால் இந்தியாவில் இது போன்ற சட்டம் இல்லை. இது குறித்து பொதுமக்கள் விவாதிக்க வேண்டும் என பேசியிருந்தார். இவரது இந்த கருத்து நாடு முழுவதும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. இதேபோல புல்வாமா தாக்குதல் மற்றும் அதற்கு இந்தியாவின் பதிலடி நடவடிக்கைக்கு பிறகு அவர் கூறியிருந்தது என்னவென்றால், மும்பையில் தாக்குதல் நடந்தது, நாமும் விமானத்தை அனுப்பி பதிலடி கொடுத்து இருக்கலாம், ஆனால் அது சரியாக இருந்திருக்காது. என்னை பொறுத்தவரை உங்களால் அதை சமாளிக்க முடியாது என கூறியிருந்தார்.
இந்த நிலையில் இது குறித்து காங்கிரஸ் ஊடக பிரிவு செயலாளர் ஜெயராம் ரமேஷ் கூறுகையில், இந்தியாவின் பன்முகத்தன்மையை விளக்குவதற்காக பிட்ரோடா போட்காஸ்ட் ஒன்றில் கூறியிருப்பது துரதிர்ஷ்டவசமானது. அதனை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த ஒப்புமுகையில் இருந்து இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி தன்னை விலக்கிக் கொள்கிறது என தெரிவித்துள்ளார். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள். பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. மூன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அமீர் நடிப்பில் ஆதம்பாவா இயக்கத்தில் உயிர் தமிழுக்கு வருகிற மே 10 முதல் திரையரங்குகளில்.